வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உலக உருண்டையில் கிரீன்லாந்தை தேடும் செக் பிரதமர், இணையத்தில் குவியும் கேலிகள். சிசிலி தீவை சீறிய ஹாரி புயல், கடற்கரை உணவகத்தை மூழ்கடித்த ராட்சத அலைகள். பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன் அணிந்த கண்ணாடியின் ரகசியம், இணையத்தில் வைரலான சுவாரஸ்ய தகவல். உக்ரைன் நகரங்கள் மீது ரஷ்யா சரமாரி தாக்குதல், 13 பேர் காயம், மருத்துவமனைகள் சேதம். பிரித்தானிய ராணுவ முகாமில் குடியேறிகள் குடியேற்றம், பிரத்யேக மருத்துவ வசதிகளுக்கு மக்கள் எதிர்ப்பு. ஐரோப்பாவின் தன்னாட்சி மற்றும் போட்டிறனை அதிகரிக்க இத்தாலி ஜெர்மனி தலைவர்கள் இணக்கம். கிரீன்லாந்து விவகாரத்தில் ஆர்டிக் பாதுகாப்பை பலப்படுத்த நேட்டோவும் டென்மார்க்கும் முடிவு. கீவ் நகரை விட்டு தற்காலிகமாக வெளியேறுமாறு மேயர் வேண்டுகோள், உறையும் குளிரில் மக்கள் தவிப்பு. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க அதிபர் டிரம்ப் கிரீன்லாந்தை வசப்படுத்தப் போவதாக கூறிய நிலையில் அந்த இடம் எங்குள்ளது என்பதை தெரிந்து கொள்ள செக் பிரதமர் ஆண்ட்ரேஜ் பாபிஸ் ஆர்வம் காட்டினார். இதற்காக சுமார் $720 செலவில் ஒரு விலை உயர்ந்த உலக உருண்டையை அவர் வாங்கியுள்ளார். கிரீன்லாந்தின் இருப்பிடத்தை புரிந்து கொள்ளவே இவ்வளவு பெரிய தொகையை செலவிட்டதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பான காணொளியை அவர் இணையத்தில் பகிரவே நெட்டிசன்கள் பலரும் அவரை கேலி செய்து வருகின்றனர். உக்ரைனுக்கு ராணுவ உதவி வழங்க மறுத்த பிரதமரை விமர்சித்த இணையவாசிகள் உலக உருண்டையில் உக்ரைனையும் தேடும்படி கிண்டல் செய்தனர். விமர்சகர்களின் கருத்துகளுக்கு பதிலளித்த பிரதமர், அவர்களின் மூளைகள் வித்தியாசமாக செயல்படுவதால் அவர்கள் சிரிக்கிறார்கள் என்று கூறினார். சிசிலி தீவை சீறிய ஹாரி புயல், கடற்கரை உணவகத்தை மூழ்கடித்த ராட்சத அலைகள். இத்தாலியின் சிசிலி தீவை ஹாரி புயல் தாக்கியதால் அங்குள்ள கடலோர பகுதிகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகின. கந்தானியா நகரில் உள்ள கடற்கரை உணவகம் ஒன்றின் மீது ராட்சத அலைகள் மோதிய அதிர்ச்சி காணொளி தற்போது வைரலாகி உள்ளது. இந்த சம்பவத்தில் உணவகத்தின் மேசைகளும் நாற்காலிகளும் அலைகளின் வேகத்தில் அடித்து செல்லப்பட்டதை காண முடிந்தது. சக்தி வாய்ந்த அலைகள் மோதிய போதிலும் ஆச்சரியப்படும் விதமாக உணவகத்தின் ஜன்னல் கண்ணாடிகள் உடையாமல் தப்பின. கடந்த ஜனவரி 20 இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் காணொளியை பார்த்த இணையவாசிகள் பலரும் வியப்பு தெரிவித்துள்ளனர். சிசிலியில் இதற்கு முன்னரும் கடல் அலைகள் சாலைக்குள் புகுந்து வாகனங்களை தூக்கி வீசிய சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன் அணிந்த கண்ணாடியின் ரகசியம், இணையத்தில் வைரலான சுவாரஸ்ய தகவல். சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் நடைபெற்ற உலக பொருளாதார கருத்தரங்கில் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் அணிந்திருந்த கருப்பு கண்ணாடி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதிபரின் வலது கண்ணில் இரத்த நாளம் வெடித்ததால் கண் சிவந்து காணப்பட்டது. அதனை மறைப்பதற்காகவே அவர் உள்ளரங்கிலும் கண்ணாடி அணிந்திருந்தார். அவர் அணிந்திருந்த ஹென்றி ஜூலியன் ஹவுஸ் ரக கண்ணாடி முற்றிலும் பிரான்சில் தயாரிக்கப்பட்டது என்பதுடன் அதன் விலை சுமார் €650 ஆகும். இந்த கண்ணாடியை இலவசமாக வழங்க தயாரிப்பு நிறுவனம் முன்வந்தும் அதனை மறுத்த மக்ரோன் முழு பணத்தையும் செலுத்தியே வாங்கிக் கொண்டார். டாவோஸில் மக்ரோனை அந்த கண்ணாடியுடன் பார்த்ததும் பலரும் அதனை இணையத்தில் தேட ஆரம்பித்தனர். இதனால் ஏற்பட்ட அதிகப்படியான தேடல் காரணமாக குறிப்பிட்ட அந்த மூக்கு கண்ணாடி நிறுவனத்தின் இணைய பக்கமே தற்காலிகமாக செயலிழந்தது. உக்ரைனிய நகரங்கள் மீது ரஷ்யா சரமாரி தாக்குதல், 13 பேர் காயம், மருத்துவமனைகள் சேதம். உக்ரைனின் பிரதான நகரங்களான கியூவ் மற்றும் கார்கிவ் மீது ரஷ்யா சனிக்கிழமை காலை மிக கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஆளில்லா வானூர்திகள் மற்றும் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தலைநகர் கியூவில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 2 படுகாயமடைந்துள்ள நிலையில் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. கார்கிவ் நகரில் இடம்பெயர்ந்தோர் தங்கியிருந்த விடுதி மற்றும் மகப்பேறு மருத்துவமனை மீது ஆளில்லா வானூர்திகள் மோதியதில் 11 பேர் காயமடைந்தனர். கியூவ் நகர் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்படுவதாக அந்நகர மேயர் விட்டாலி கிளிச்கோ கவலை வெளியிட்டுள்ளார். போரினால் வீடுகளை இழந்த மக்கள் தங்கியிருந்த இடங்களை குறிவைத்து ரஷ்யா இந்த தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. பிரித்தானிய ராணுவ முகாமில் குடியேறிகள் குடியேற்றம், பிரத்யேக மருத்துவ வசதிகளுக்கு மக்கள் எதிர்ப்பு.
கிழக்கு சசக்ஸ் பகுதியில் உள்ள முன்னாள் ராணுவ பயிற்சி முகாமில் சுமார் 526 ஆண் குடியேறிகளை தற்காலிகமாக தங்க வைக்க பிரித்தானிய உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்காக முதற்கட்ட குடியேறிகள் இரவு நேரங்களில் இரகசியமாக முகாமிற்கு அழைத்து வரப்பட்டதாக உள்ளூர் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். முகாமில் தங்கி இருப்பவர்களுக்கு பிரத்யேகமாக ஒரு பொது மருத்துவர் நியமிக்கப்பட உள்ளமை உள்ளூர் மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. உள்ளூர் சுகாதார கட்டமைப்பில் மேலதிக அழுத்தத்தை குறைக்கவே இந்த ஏற்பாடு என அரசு கூறினாலும் இது குடியேறிகளுக்கு வழங்கப்படும் சிறப்பு சலுகை என மக்கள் விமர்சித்துள்ளனர். ராணுவ மற்றும் போலீஸ் பயிற்சிகளுக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த முகாமில் இருந்து வீரர்களை வெளியேற்றிவிட்டு குடியேறிகளை தங்க வைப்பது அவமானத்திற்குரியது என எதிர்க்கட்சியினர் சாடியுள்ளனர். ஐரோப்பாவின் தன்னாட்சி மற்றும் போட்டி திறனை அதிகரிக்க இத்தாலி, ஜெர்மனி தலைவர்கள் இணக்கம். இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி மற்றும் ஜெர்மனியின் புதிய அதிபர் ஃபிரெடரிக் மெர்ஸ் ஆகியோருக்கு இடையிலான முக்கிய சந்திப்பு ரோமில் நடைபெற்றது. இந்த உச்சி மாநாட்டின் போது ஐரோப்பா மற்ற நாடுகளை சார்ந்து இருக்காமல் தன்னாட்சியுடன் செயல்பட வேண்டியதன் அவசியத்தை இரு தலைவர்களும் வலியுறுத்தினர். உலகளாவிய சந்தையில் ஐரோப்பாவின் பொருளாதார போட்டித்திறனை அதிகரிப்பதற்கான புதிய உத்திகள் குறித்து இருவரும் விரிவாக கலந்துரையாடினர். குறிப்பாக பாதுகாப்புத்துறை மற்றும் எரிசக்தி விநியோகத்தில் ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதில் இரு நாடுகளும் உடன்பட்டன. அமெரிக்கா மற்றும் சீனா போன்ற நாடுகளுடன் போட்டியிடுவதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதிகளில் சில சீர்திருத்தங்கள் தேவை என அதிபர் மெர்ஸ் சுட்டிக்காட்டினார். சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்துதல் மற்றும் எல்லை பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆகிய விவகாரங்களில் இத்தாலிக்கு முழு ஆதரவு வழங்குவதாக ஜெர்மனி உறுதியளித்துள்ளது. கிரீன்லாந்து விவகாரத்தில் ஆர்க்டிக் பாதுகாப்பை பலப்படுத்த நேட்டோவும் டென்மார்க்கும் முடிவு. கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் மிரட்டலில் இருந்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் பின்வாங்கியதை தொடர்ந்து ஆர்க்டிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பை அதிகரிக்க நேட்டோவும் டென்மார்க்கும் உடன்பட்டுள்ளன. முன்னதாக கிரீன்லாந்தை விற்பனை செய்யாவிட்டால் ஐரோப்பிய நாடுகள் மீது 25% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என டிரம்ப் விடுத்த மிரட்டல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டேவுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் டிரம்ப் தனது வரி விதிப்பு முடிவை கைவிட்டார். ஆர்க்டிக் பிராந்தியத்தில் ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதிக்கத்தை தடுக்க நேட்டோவின் நிரந்தர படைப்பிரிவை அங்கு நிலைநிறுத்துவது குறித்து இருதரப்பும் ஆலோசித்தன. ஆர்க்டிக் பாதுகாப்பு என்பது ஒட்டுமொத்த நேட்டோ கூட்டணிக்கும் பொதுவானது என்று டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃபிரெடரிக்சன் புரூசல்ஸில் நடைபெற்ற சந்திப்பின் போது தெரிவித்தார். 1951ஆம் ஆண்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்வதன் மூலம் கிரீன்லாந்தில் அமெரிக்க படைகளின் இருப்பை அதிகரிக்கவும் ஏவுகணை எதிர்ப்பு திட்டங்களை வலுப்படுத்தவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கீவ் நகரை விட்டு தற்காலிகமாக வெளியேறுமாறு மேயர் வேண்டுகோள். உறையும் குளிரில் மக்கள் தவிப்பு. உக்ரைன் தலைநகர் கியூ மீது ரஷ்யா நடத்திய மிக கடுமையான ஏவுகணை மற்றும் ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களால் அந்நகரின் உட்கட்டமைப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. இந்த தாக்குதல்களால் சுமார் 6000 குடியிருப்பு கட்டிடங்களுக்கான வெப்பமூட்டும் வசதிகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டதாக மேயர் விட்டாலி கிளிச்கோ தெரிவித்துள்ளார். கியூ நகரில் வெப்பநிலை -15 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக செல்லக்கூடும் என்பதால் மாற்று இடவசதி உள்ளவர்கள் தற்காலிகமாக நகரை விட்டு வெளியேறுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.